ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரன் அருளை போற்றி. துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 7ஆம் இடம் சுக்கிர பவனின் மூலத்திருவின ஆட்சி வீடு. ராசிநாதன் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார், கேதுபடியில் இருக்கிறார். 1-8 கூடையவன் 11ஆம் இடத்துல கேதுபடியில் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சரி, வேலையில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், எதிர்பாராத பிரச்சனையில் இருக்கும். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ராசிக்கு நல்லா இருக்குது. ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு. ராசிக்கு 2-7 கூடையவன் ராசியில் இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவி இணக்கம் இருக்கும். கூட்டு தொழில், பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் நல்லாயிருக்கும். ராசியில் குருமங்கள யோகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் சுபத்துவமாகி நல்ல இடங்களை பார்க்குறாரு. அவருடைய பார்வையில் ஒரு கனிவு இருக்கும். செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தாயார் வழி சீதனங்கள் இருக்கும். தாய்வழி உறவு முறையில் நல்லாயிருக்கும். கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். கூட்டு தொழில், பங்குச்சந்தை நல்லாயிருக்கும். தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சரி, அலைச்சல் டென்ஷன் இருக்க தான் செய்யும். ராசியாதிபதி கேதுகிட்ட பிடிமணமாகி 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. மூத்த சகோதர வழியில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அண்ணன் அக்கா வழியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன். இப்போ ராசி பலனர் அவுட்லைன் சொன்னேன். ராசி பலனை அடுத்து சொல்கிறேன். இடையில பரிகார வழிபாடு சொல்கிறேன். இந்த வீடியோவில் முக்கியமாக சனி பகவானை பற்றி சொல்கிறேன். உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதி சனி பகவான் தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஏன்னா சனி பகவான் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறவர். அவர்னா பிடிக்கும் என்ன சொல்கிறது காட்டில் பயம் இருக்கும். சனி பகவானுக்கு ஒரு கிரேஸ் இருக்குது, பயம் இருக்குது. அதுபோக சனி பகவானோட அணுக்கரம் கிடச்சிச்சின்னா உங்களை யாரும் தொட முடியாது. நீங்கள் நெருப்பு மாதிரி இருப்பீங்க. சரியா, உங்களை யாரும் தொட முடியாது, நெருங்க முடியாது. ஸோ இப்போ சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 7-8ஆம் இடத்துக்கு வருவார். ஸோ 7-8ஆம் இடம், 7ஆம் இடம் கண்டகச்சனி, 8ஆம் இடம் அஷ்டமச்சனி. ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். அடுத்து சனி பயிற்சி 2027 ஜூனுக்கு மேலே உள்ள சனி பயிற்சி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். 2027 2032 வரைக்கும் ஒரு 5 வருஷ காலம் கண்டகச்சனி, அஷ்டமச்சனி துலாம் ராசிக்கு இருக்குது. ஆனால் கண்டகச்சனி அந்தளவு பெரிய பலனை கஷ்டத்தை கொடுக்காது. ஏன்னா சனி பகவான் மேசத்தில் பகமை பெறுவார். அதுக்கடுத்து 8ஆம் இடத்துக்கு போனாலும் ரிஷபத்தில் ஸ்தான பலம் பெறுவார், பகமை பெற மாட்டார். அதுபோக துலாம் ராசிக்கு அந்தளவுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்க மாட்டார். அதனால் சனி பகவான் அடுத்த பெருசாலாம் உங்களுக்கு பலனில் இது கொடுக்க மாட்டார், கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம் 7.5 சனியாக வரும்போது தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பார். அப்படி பார்க்கும்போது 7, 8, 9, 10, 11 இன்னும் அடுத்து வருகின்ற ஒரு 14 வருஷத்துக்கு எந்த பிரச்சனை இருக்காது சனி பகவானால். ஆனால் இடையில ஒரு 5 வருஷம் தாக்கம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜனன ஜாதத்தில் சனி பகவான் சரியில்லாதவங்களுக்கு தாக்கம் இருக்கும். அது யாருக்கு தாக்கம் இருக்கும், எப்படி இருக்கும், அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி சொல்கிற வீடியோ. சனி பகவானை பற்றி உங்களுக்கு சப்ஜெக்ட் சொல்ல போகிறேன். கொஞ்சம் வீடியோவில் அதிகமாக இருக்கலாம், பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க, லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோ பாருங்கள். சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. நான் எதுவும் பரிகாரம் எதுவும் சொன்னேன்னா அது சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ எதுவும் வாங்கணும்னா 8807457629 அணுகுங்க. சரியா? ஏன்னா துலாம் ராசிக்கு உண்டான ஆஞ்சநேயர் படமும் விநாயகர் படத்தையும் நான் இதில் என்க்ளோஸ் பண்ணுவேன். நான் அந்த விநாயகர் படத்தையும் ஆஞ்சநேயர் படத்தையும் நீங்கள் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா துலாம் ராசிக்குன்னு நான் தனியாக படம் இருக்குது, விநாயகர் படம் இருக்குது. ஏன்னா விநாயகர் படத்தை கும்பிட்றதுனால சனி பகவானுடைய கெடுபலன் குறையும். ஆஞ்சநேயர் படத்தை கும்பிட்றதுனாலும் சனி பகவானுடைய கெடுபலன் குறையும். ஏன்னா ஆஞ்சநேயர் விநாயகரும் சனி பகவானுக்கு நண்பர்கள். விநாயகர் அவர் பிடிக்கவே இல்லை, எல்லா கிரகத்தையும் பிடிச்சார். சனி பகவான் போய் பிடிச்சி தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டினார். சிவன் உள்பட எல்லா கிரகத்தையும் அவர் ஆட்டி வச்சார். ஆனால் விநாயகர்கிட்ட மட்டும் போகலை, இன்று போய் நாளை வாயின்னு எழுதி வச்சுட்டார். ஸோ அதனால் விநாயகர் ஆஞ்சநேயர் படத்தை, துலாம் ராசிக்குள்ள படத்தை நான் இந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு அனுப்புங்க. சரியா? நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க. சார், நான் துலாம் ராசி, எனக்கு உண்டான அந்த விநாயகர் படம், ஆஞ்சநேயர் படம் அனுப்ப சொல்லுங்கள். அதுபோல் கற்பனசாமி மந்திரம் தேவைப்படுது. கற்பனசாமி எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறீங்களோ உங்களுக்கு சனி பகவானை பற்றி எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ துலாம் ராசியில் சனி மகாதிசை நடக்காது. விசாக நட்சத்திரத்துக்கு வரப்போகிறது கிடையாது. ராகு சுவாதி நட்சத்திரத்துங்களுக்கும் வயசான காலத்தில் தான் வரும். செவ்வாய் திசை சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு வரும். சித்திரை சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு வயசான காலத்தில் வரும். சித்திரைனா என்ன, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை மத்தியமாக இதில் வரும். ராகு திசையில் பிறந்தவங்களுக்கு, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை, குரு திசை, சனி திசை வந்துடும். ஸோ சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சனி பகவான் திசையை கிராஸ் பண்ணி தான் ஆகணும். வாழ்க்கையில் ஒரு பார்ட்டில் வந்துடும், ஒரு மத்தியமாக இதில் வந்துடும். விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வயசுலேயே வந்துடும். சரியா? கொஞ்சம் வயசில் வந்துட்டு போயிடும். ஏன்னா குரு திசைக்கிறது சனி திசை தான் நடக்கும். அதனால் பெருசாக பாதிப்பு இருக்காது. ஏன்னா அவங்க பிஃபோர் மேரேஜே வந்துட்டு போயிடும். தாய் தப்பம் கூட தான் இருப்பீங்க. என்றைக்குமே ஒரு மனிதனுக்கு நம்ம தாய் தப்பம் கூட இருந்தோம்னா பிரச்சனையை அவங்க பார்த்துக்குருவாங்க. இது இயல்பு, எல்லாத்துக்கும் உள்ளே தான். இப்போ ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவனுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அப்பா பார்த்துக்குருவாங்க, உடன் பிறந்தவங்க பார்த்துக்குருவாங்க. அவனுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவனுக்கு எப்போ பிரச்சனை வரும்னா 30 வயசு மேலே தான் பிரச்சனை வரும். திருமணமாகி குழந்தை பெற்று அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை வரும்போது தான் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுவான்.
அதுபோக அது மாதிரி விசாக நட்சத்திரத்தில் வந்து சனி மகாதசை வந்து கொஞ்சம் வயசுலேயே வந்துடும். மேக்ஸிமம் ஒரு 25 வயசுக்குள்ளே கிராஸ் பண்ணிடும். மேக்ஸிமம் 30 சரியா, கல்யாணத்துக்கு மேலே இருக்காது. மேரேஜ் லைஃப்பில் வந்து சனி திசை வராது. அதனால் விசாக நட்சத்திரத்துக்கு ஓரளவு பரவாயில்ல. இருப்பினும் நீங்களும் வந்து நான் சொல்கிற வீடியோ முழுமையாக கேளுங்க, சனி பகவானை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சனி திசை கொஞ்சம் வயசில் முடிஞ்சாலுமே அடுத்து புதன் திசையில் சனி புத்தி, கேது திசையில் சனி புத்தி, சுக்கிர திசையில் சனி புத்தி, சூரிய திசையில் சனி புத்தி, சந்திர திசையில் சனி புத்தி, செவ்வாய் திசையில் சனி புத்தி, இப்படி போகும். 3 நட்சத்திரத்துக்குமே போகும். சித்திரை, சுவாதி, விசாகத்துக்கு மற்ற திசையில் சனி புத்தி வரும். ஸோ சனி பகவான் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தை நல்லா இருக்கணும். அவர் ஒருத்தர் நல்லா இருந்துட்டாருன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா ஆயுட்காரகன் அவர் தான். நீங்கள் வந்து நீடித்த வாழணும், ஒரு 90 வயசு வரைக்கும் வாழணும்னா லக்கணாபதி வளர்க்கணும். நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, துலாம் ராசியில் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, அந்த லக்கணாதிபதி வளர்க்கணும். அதுபோக ராசியாதிபதி சுக்கிரனும் வளர்க்கணும். ராசியாதிபதி யார்? ஜென்மாதிபதி. ஸோ லக்கணாதிபதி, ஜென்மாதிபதி, அதுபோக அட்டமாதிபதி சனி பகவான் 4 பேர் வளர்த்துட்டாங்கன்னா 90 வயசு வரை தாண்டி வாழ்ந்துருவாங்க. சரியா, இது வந்து வேத ஜோதிடத்தில் ஒரு கணக்கு, பொதுவான கணக்கு. ஜாதகத்தெல்லாம் பார்க்க வேண்டாம். இப்போ நீங்கள் வந்து துலாம் ராசி, சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சுக்கிரன் வந்து நல்ல நிலைமையில் இருந்தார் வச்சுக்கோங்களேன், கெட்டு போகாமல் இருந்தார்னா உங்களுக்கு வந்து ஆயுள் தீர்க்கம். அதுபோல் லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. பொதுவாக துலாம் ராசியில் வந்து எந்தெந்த லக்கணத்தில் பிறக்கலாம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, துலாம் ராசிக்கு உள்ள லக்கணங்கள் பார்த்தோம்னா தனுசு லக்கணத்தில் பிறக்கலாம், மகர லக்கணத்தில் பிறக்கலாம், கும்ப லக்கணத்தில் பிறக்கலாம், மேச லக்கணத்தில் பிறக்கலாம், மிதுன லக்கணத்தில் பிறக்கலாம், கடக லக்கணத்தில் பிறக்கலாம், சிம்ம லக்கணத்தில் பிறக்கலாம். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் ஓரளவு லக்கணமும் ராசியும் மாறாமல் இருக்கும். சரியா, நல்ல பலன்களை கொடுக்கும். சந்திரன் நல்ல பலன்களை கொடுப்பார். சந்திரன் கெட்டு போகக்கூடாது. சரியா, சந்திரன் கெட்டு போகாத அமைப்புக்கு தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு லக்கணாபதியும் வலுத்து. இப்போ நீங்கள் வந்து துலாம் ராசி மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. ஒரு உதாரணத்துக்கு செவ்வாய் வலுத்து, சுக்கிரனும் வலுத்து, ராசிநாதனும் வலுத்து. ராசிநாதன் வந்து ஜென்மாதிபதி அப்படிமோ. சரியா, ஜென்மாதிபதியும் வலுத்து, லக்கணாபதி செவ்வாய் வலுத்து. ஏன்னா மேச லக்கணத்துக்கு அவர் தான் அதிபதி. ஸோ செவ்வாய் சுக்கிரன் வலுத்து. சனி பகவானும் ஆயுட்காரகனும் நல்ல நிலைமையில் இருந்து, மேச லக்கணத்துக்கு அட்டமாதிபதி யார்? செவ்வாய் தான். அந்த லக்கணத்துக்கு அவர் தான் அட்டமாதிபதியும் வருவார். அவரே ஒரே ஆள் தான். ஸோ இந்த 3 பேர் வளர்த்துட்டாங்கன்னா 90 வயசு தாண்டி வாழுவீங்க. ஏன்னா ஆயுள் தான் இங்கே ரொம்ப முக்கியம். இந்த ராசி பலன் கேட்குறது, அது கேட்குறது, இது கேட்குறது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆயுள் இருந்தால் தான் அனைத்தையும் வசப்படுத்த முடியும், அனைத்தையும் அனுபவிக்க முடியும். இன்பமோ துன்பமோ ஏற்றமோ இறக்குமோ ஆயுள் இருக்கணும். ஆயுள் இருந்தால் தான் அனைத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும். தேக ஆரோக்கியத்தோடு இருக்கணும், நீடித்த ஆயுளோடு இருக்கணும். ஸோ இந்த தேக ஆரோக்கியம் நீடித்த ஆயுளை கொடுக்குறவர் சனி பகவான் தான். அவரை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறேன். இப்போ சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ராகு கூட சேர்ந்து கொஞ்சம் இருக்கிறாரு. ராகுபடியில் இருக்கிறார் நவம்பர் 28 வரைக்கும். ஸோ நவம்பர் 28 இருந்து 2027 மே வரைக்கும், ஜூன்னு வச்சுக்கோங்க. சரியா, நவம்பர் 28னா கிட்டத்தட்ட இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் அங்கிட்ட ஒரு மாதம் தான் இருக்கும். ஸோ 2026 2027 ஒரு 1.25 வருஷத்துக்கு, நவம்பர் 28 இருந்து ஒரு 1.25 வருஷம், ஒரு 18 மாதத்துக்கு வந்து சனி பகவான் வந்து நல்ல நிலைமையில் இருப்பார். அப்போனா நவம்பர் 28 வரைக்கும் நீங்கள் என்ன சார் செய்யணும்? இன்றைக்கி தேதி என்ன சார்? 24/9. ஸோ நவம்பர் 28க்கு இன்னும் 4 இருக்குது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஒரு 3 மாத காலம் இருக்குது. 3 மாத காலத்துக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். என்ன வழிபாடு சார் அப்படின்னா, செவ்வாய் அல்லது சனிக்கிழமை கற்பனசாமி கும்பிட்டுருங்க. கற்பனசாமி கோயிலுக்கு போங்க, கையில் கருப்பு கயிறு கட்டுங்க, எலுமிச்சை மலத்தை வாங்கிட்டு போங்க. எலுமிச்சை மலத்தை மந்திரிச்சு ஒரு எலுமிச்சை மலத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து ராசிக்கு வந்து 4, 5, 6 குடைவன். பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். பிள்ளைகள் புரிதல் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க. உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வந்து சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா, பிள்ளைகள் விஷயத்தில் மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. சரி, இந்த அமைப்பு இருக்கும். பூர்வ சொத்து விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். அப்பா வழி சொத்துக்கள் அதில் பிரச்சனை இருக்கும். அதுபோக இயல்பாக இருக்க முடியாது, எதையும் யோசிக்க முடியாது, தனிச்சையாக செய்ய முடியாது, அதிர்ஷ்டம் கம்மியாக இருக்கும். எதை தொட்டாலுமே வந்து தள்ளி போகும், உடனே முடியாது, தள்ளி போகும். இதெல்லாம் சனி பகவான் செய்வார். அதுபோக 6ஆம் இடத்துல ராகு இருந்தாலுமே சனி கூட பாண்டிங்காக இருக்கிறாரு. ஆனால் சுப தொடர்பு இருக்குது. உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உத்தியோகத்து போகிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் தடைகள்லாம் சரியாக பெறும். உத்தியோகத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் தேக ஆரோக்கிய பிரச்சனை, கடன் பிரச்சனை, கடனை வாங்குறது, கடனை கொடுக்கறது, இதில் கொடுக்கல் வாங்கல சில பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் சரியாக போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன கற்பனசாமி வழிபாடு பண்ணணும். செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை கண்டிப்பாக பண்ணணும். இதை பண்ணிட்டீங்கன்னா யாரும் உங்களை தொட முடியாது. அடுத்து வருகின்ற ஒரு 14 வருஷத்துக்கு யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. பொதுவாக சனி பகவானுடைய ஆதிக்கத்தை குறைக்கணும்னா கற்பனசாமி வழிபாடு. கற்பனசாமி, ஐயனார், ஐயப்பன், சாஸ்தா, ஆஞ்சநேயர், இந்த 5 தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். 5 தெய்வத்தில் ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம். சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ வந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு வந்து இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 7, 8, 9, 10, 11, 11ஆம் இடம் சிம்மம் வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ 14 வருஷத்துக்கு நீங்கள் சிறப்பாக இருக்கலாம். எப்படி இருக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். பொறுமையாக பாருங்கள், கேளுங்க. அதுபோக வந்து சனி பகவான் ஒரு மெதுவாக நகர்ற கிரகம். சரியா, சனி பகவான் வந்து மெதுவாக நகர்வார். மந்தன் பேர் அவருக்கு. அதனால் அவர் கொடுத்தாலும்
தீர்க்கமாக கொடுப்பாரு, கெடுத்தாலும் தீர்க்கமாக கெடுப்பார். அதனால் சனி பகவான் நல்ல நிலைமையிலேருந்து சில பலன்களை கொடுத்தாருன்னா வாழ்நாள் முழுக்க இருக்கும். உங்கள் தலைமுறை தாண்டி உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கும், உங்கள் பேரம்பத்திகளுக்கு இருக்கும், எல்லாத்துக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக வந்து சனி பகவான் வந்து துலாம் ராசிக்கு வந்து மகர லக்கணம், கும்ப லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. துலாம் ராசியில் கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அளவு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுமாரான பலன்களை கொடுப்பாரு. தனுசு மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 50% கொடுப்பாரு. ஸோ கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வந்து நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அவர் வந்து 3, 6, 9, 10, 11 இருக்கணும். பொதுவாக சனி பகவான் வந்து எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. திக்பலம் அடைவார். திக்பலம் அடைஞ்சார்னா வாழ்க்கையில் செகண்ட் பார்ட் நல்லாயிருக்கும். ஒரு 40, 45 வயசுக்கு மேலே நல்லா இருப்பீங்க. தொழில் பண்ணி பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிருவீங்க. தொழில் வியாபாரம் பண்ணி பெரிய லெவலுக்கு ரீச் ஆவீங்க. அப்பேற்பட்ட சனி பகவான் வந்து நீங்கள் பிறந்த ராசி துலாம் ராசிக்கு 3, 6, 9, 10, 11ஆம் இடத்துல இருக்கலாம். 9ஆம் இடத்துல இருந்தார் என்ன தாப்பனுக்கு எடுத்து பலன்களை கொடுப்பாரு. ராசிக்கு இருந்தாருன்னா 50% செய்வார், பலன்கள் கொடுப்பாரு. ராசிங்கிறது வந்து ஜென்மம் தான் பொதுவாக உள்ளது. அதாவது ராசிங்கிறது என்ன கெமிஸ்ட்ரின்னு அர்த்தம். உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள தொடர்பு உண்டாக்குறதா ராசி. இப்போ நீங்கள் ஒரு வேலை இடத்துக்கு போகிறீங்க, வேலை பார்க்குற இடத்துல வந்து சில பிரச்சனைகள் வருது, இல்லைனா வேலை பார்க்குற இடத்துல நல்லபடியாக இருக்கிறீங்க, அதுக்கு வந்து ராசி தான் முக்கியம். ஏன்னா ராசி தான் வந்து உங்களை வந்து அங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ண வைக்கும். அந்த கெமிஸ்ட்ரியை ஒர்க் அவுட் பண்ணி வைக்கிறது ராசி தான். சில பேர் வந்து பாருங்கள், சில இடத்துல வேலை பார்க்குற இடத்துல நல்ல நிம்மதியாக வேலை பார்ப்பாங்க. அந்த கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனி போயிட்டாங்கன்னா பிரச்சனையாக இருக்கும். அப்போ நினைப்பாங்க அந்த கம்பெனிலே இருந்திருக்கலாம், அப்போ நிம்மதியாக இருந்தது, அங்கே மேனேஜர் நல்லா இருந்தார், ஓனர் நல்லா இருந்தார், கூட வேலை பார்க்குறவங்களே நல்லா இருந்தாங்க, சம்பளம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே நிம்மதியாக இருந்தேன் அப்படிம்பாங்க. சில இடத்துக்கு சம்பளம் அதிகமாக இருக்குன்னு போயிடுவாங்க, அங்கே பிரச்சனையாக இருக்கும், டார்ச்சராக இருக்கும். ஏன்னா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் பிறந்த துலாம் ராசிக்கு அங்கே உள்ள மேனேஜருக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அவர் ஒரு ராசியில் பிறந்திருப்பார். அவர் ராசியில் சனி பகவானுக்கும் உங்கள் ராசியில் உள்ள சனி பகவானுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கும். எதுக்கு இங்கே சனி பகவானை கொண்டு வரேன்னா, சனி பகவான் தான் உத்தியோகக்காரகன். ஒருத்தங்களுக்கு வந்து உத்தியோகத்தை சொல்லணுமா சனி பகவான் தான். சனி பகவான் நல்லா இருக்கிறவங்க தான் உத்தியோகம் தொழில் பண்ணுவாங்க. சரியா? தொழிலில் வந்து 2ஆம் கட்ட தொழில். 2ஆம் கட்ட தொழில்னா என்னென்னா சப்கான்ட்ராக்ட் தொழில், பேக் டு பேக் எடுத்து செய்கிற தொழில். பெரிய தொழிலதிபர் ஆகணும்னா சூரியன் நல்லா இருக்கணும். சனி பகவான் வந்து 2ஆம் தர தொழில் செய்வார். ஃபேக்ட்ரி, இண்டஸ்ட்ரியல், ட்ரெஸ் ஒர்க்கு, ஸ்டீல் ஒர்க்கு, கார்பெண்டிங் ஒர்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, அதில் உள்ள சப்கான்ட்ராக்டரு, பேக் டு பேக் எடுக்கிறது, இப்படி சில வேலைகள்லாம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்குலாம் சனி பகவான் வருவார். மெட்டீரியல் சப்ளை பண்ணுறது, ஜல்லி மணல் சப்ளை பண்ணுறது, இது மாதிரி வேலையில் வந்து சில பேர் எடுத்து செய்வாங்க. சரியா? ஒருத்தங்கிட்ட இருந்து சப்கான்ட்ராக்ட் எடுத்து செய்வாங்க. ஒரு பெர்சன்டேஜ் பேசிட்டு வேலை வைப்பாங்க. அவங்களுக்குலாம் சனி பகவான் தான் வருவார். ஸோ நீங்கள் வந்து உத்தியோகம் அல்லது தொழிலில் வந்து யாரை சந்தித்தாலுமே அங்கே சனி பகவான் வந்து முக்கியமான ரோலாக இருக்கிறாரு. ஸோ சனி பகவானை வந்து நீங்கள் நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு அவரை தன்வசப்படுத்திட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த் அதிகமாக தான் இருக்கும். நான் கொஞ்சம் கூடுதல் தகவலை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இந்த வீடியோ கேட்டுட்டு அதுபடி நடந்துக்கிட்டேன்னா நல்ல விதமாக இருக்கும். சனி பகவானுடைய தாக்குதலேருந்து வெளியே வரணும். சனி பகவான் உங்கள் ராசி லக்கணத்துக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா வீட்டில் பிரச்சனையை கொடுப்பார், கடன் வாங்க வைப்பார். 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா தாமத புத்திர பாக்கியம் இருக்கும், தாமத திருமணம் இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்காது, தாப்பன் வழி சொத்து கிடைக்காது. ஆள் கிரியேட்டிவ் மைண்டாக இருக்க மாட்டேங்க, ஒரு யோசனைன்னு இருக்காது, சொன்னதே சொல்லுவீங்க, பிறர் சொல்லதான் கேட்பீங்க. சுய புத்தியும் இருக்காது, சொல் புத்தியும் இருக்காது, எனக்கு என்னென்னு தேமேன்னு இருப்பீங்க. 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா தாமத திருமணம் தான். ஆனால் திக்பலம் அடைவார். செகண்ட் பார்ட் நல்லாயிருக்கும், 45 வயசுக்கு மேலே நல்லாயிருக்கும். ஆனால் தாமத திருமணம் இருக்கும். திருமணத்தில் சில பிரச்சனைகள் கொடுப்பாரு. யாருக்கிட்ட இணங்கி போக மாட்டீங்க. நண்பர்கள், சொந்த பந்தம், உற்றம் சுற்றம், இதில் வந்து ஒரு பாண்டிங் இருக்காது, ஒரு இன்டகிரேஷன் இருக்காது. 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா ஆயில் தீர்க்கம். ஆனால் தூரதேசத்துக்கு அனுப்பிடுவார். இருக்கிற இடத்துல இருக்க விட மாட்டார். வம்பு வழக்கு பிரச்சனையை கொடுத்து கையில் காசு பணத்துக்கு பிரச்சனை கொடுத்துருவார். காசு பணம் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. அடுத்து 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா 7.5 சனி. ராசிக்கு இருந்தாருன்னா 7.5 சனி. லக்கணத்துக்கு இருந்தாருன்னா இருக்கிற இடத்த விட்டு நகட்டிடுவார். தூக்கம் கட்டு போயிடும். அயன சயன போக நல்லா இருக்காது, அலைச்சல் இருக்கும், தாம்பத்தியம் நல்லா இருக்காது. சரி, இவங்களுக்கும் தாமத திருமணம் தாமத புத்திர பாக்கியம் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடம் கெட்டு போனவங்களுக்குமே வந்து புத்திர பாக்கியம் தாமதமாகும். ஏன்னா 12ஆம் இடம் தான் பரிபூர்ண தாம்பத்திய சுகத்தை கொடுக்கும், கட்டில் சுகத்தை, படுக்கரை சுகத்தை கொடுக்கும். ஒரு ஆண் பெண் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிற இடம் வந்து 12ஆம் இடம் தான். அங்கே சனி பகவான் வந்துட்டாருன்னா அதில் நெருடல் இருக்கும். அந்நேரம் பார்த்து ஏதோ ஒன்று பேசி பிரச்சனை பண்ணிடுவான். நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ஆண்களும் பெண்களும் வந்து அந்த படுக்கரை நேரத்தில் தான் பிரச்சனையை பண்ணி அந்த சந்தோஷத்தை வந்து பரிபூர்வமாக அணிக்கூடாமல் ஏதோ பேசி கெடுத்துருவாங்க. ஏன்னா வாக்கில் வந்து அது இருக்கும். சரியா? ஏன்னா 12ஆம் இடத்தை சனி பகவான் தான் 2ஆம் இடத்தை பார்ப்பார். 2ஆம் இடத்தை பார்த்தாருன்னா முடிஞ்சு போச்சு. அந்த படுக்கரை சந்தோஷமான இருக்கிற நேரத்தில் தான் ஏதாச்சும் ஒன்று பேசிடுவாங்க, வாயை விட்டுருவானுங்க, டக்குன்னு விடுபட்டு போயிடும். என்ன அந்த உறவு வந்து நல்லா இருக்காது. நிறைய நடந்திருக்குது வாழ்க்கையில். சரியா? நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் எனக்கு ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, எனக்கு வந்து சேர்ந்து இருக்கும்போது என்னால் சில வார்த்தைகள் சொல்ல முடியல, பேசிடுறேன், சரியாக இருக்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு தவறுதல் நடந்துடுது.
ஏன்னா தாம்பத்தியம் நடக்கும்போது வந்து பேசுகிறது, ஏதோ ஒன்று பேசுகிறது, தேவையில்லாத ஒன்று பேசுகிறது. அதனால் என்ன ஆகும்னா அந்த இணக்கம் சரியில்லாமல் போயிடும், அந்த பாண்டிங் நல்லா இருக்காது, உறவு நல்லா இருக்காது. ஏன்னா ஒரு 12ஆம் இடத்தை இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், 2ஆம் இடத்தை பார்ப்பார். 2ஆம் இடங்கிறது வாக்குஸ்தானம், பேச்சால் அந்த படுக்கிற சுகம் கெட்டு போயிடும். ஸோ ஒரு மனிதனுக்கு பேச்சு தான் ரொம்ப முக்கியம். அதுதான் சொல்கிறாங்களே, ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். சரியா? ஒரு மனிதன் பரிபூர்ணமாக வாழணும்னா 12ஆம் இடம் வளர்க்கணும். ஆண் பெண் கடவுள் எதுக்கு படைச்சிருக்கிறார்? சந்தோஷத்துக்கு தானே. வயதானவர்களுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 60 வயசு தாண்டவங்களுக்குலாம் எல்லாம் ஒரே மாதிரி போயிடும். ஆனால் கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க, ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 50 வயசில் இருக்கிறவங்களுக்குலாம் தாம்பத்தியம் ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி வந்து ஒன்று சேரணும். இரு மனங்களும் இரு உடலும் ஒன்று சேர்ந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதை தான் கடவுள் கொடுத்துருக்காரு, இயற்கையாக தான் கொடுத்துருக்கு. அதில் வந்து நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது. சரியா நேர்களே? அதனால் சனி பகவான் வந்து ஒருத்தங்க ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடாது, 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இந்த இடத்துல இருந்தாருன்னா இந்த தாம்பத்தியத்தை பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பார். 4ஆம் இடம் சுகஸ்தானம், சுகப்பட முடியாது. ஏன்னா 12ஆம் இடம் வளர்த்தா தான் 4ஆம் இடம் வந்து சுகமாக இருக்க முடியும். சரியா நேரம்? 12ஆம் இடத்துக்கு கோணம் வந்து 4ஆம் இடம், 12ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம். ஸோ இப்படி சில காம்பினேஷனில் பார்த்தோம்னா 12ஆம் இடம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ 12ஆம் இடத்துல சனி இருந்தால் தான் 7 சனிங்கிறாங்க ராசிக்கு. ஸோ லக்கண ரீதியாகவும் இருக்கக்கூடாது, ராசிக்கும் இருக்கக்கூடாது. ரைட் நேர்களே? இப்போ சனி பகவானை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அதுக்கு முன்னாடி வழிபாட சொல்லிடுறேன், ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இந்த வீடியோ வந்து முழுமையாக கேட்க மாட்டேங்க, அதனால் பரிகாரத்தை வழிபாட சொல்லிடுறேன். கற்பனசாமி வழிபாடு சொல்லிட்டேன் நான். பரிகாரம் என்ன சார் செய்யலாம்னா ஒன்றும் கிடையாது. சனிக்கிழமை தோறும் வாரம் சனிக்கிழமை காக்காவுக்கு பிஸ்கட் வைங்க, பிஸ்கட்டு அல்லது ரொட்டி துண்டு வைங்க. கொட்டாங்குச்சியில் தண்ணி வைங்க, மாடியில் தண்ணி வைங்க, காக்காவுக்கு பிஸ்கட் வைங்க. வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். இதை செஞ்சுட்டு வேலைக்கு போயிருங்க. அதுபோக சாப்பாட்டில் நல்லெண்ணெய் சேருங்க. ஆண்கள் வந்து சனி புதனுக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அதுபோல் பெண்கள் வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா சனி பகவானோட ஆதிக்கம் வந்து உங்களுக்கு வெகுவாக குறையும். அதுபோல் வீட்டில் வந்து விநாயகர் படத்தை வச்சு கும்பிடுங்க. நான் துலாம் ராசிக்கு ஒரு விநாயகர் படம் சொல்கிறேன், நான் அது படத்தை அனுப்பிவிட்றேன், அந்த படத்தை கும்பிடுங்க. அதுபோல் ஆஞ்சநேயர் படத்தை வச்சும் கும்பிடலாம். ஆஞ்சநேயர் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? துலாம் ராசிக்கு ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிறாரு, அந்த படத்தை அனுப்புகிறேன். 8807457629 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். ஃப்ரீயாக தான் அனுப்புவேன், அந்த சாஃப்ட் காப்பி அனுப்புவேன். நீங்கள் அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணிக்கோங்க. லேமினேட் பண்ணி வீட்டில் வச்சு கும்பிடுங்க. இப்போயே கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது. சரியா? ஆஞ்சநேயர் படம் விநாயகர் படம் தான். அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை அனுப்பிவிடுறேன் நான். சரியா? ஒரு ஸ்லோகம் இருக்குது, அந்த ஸ்லோகத்தை அனுப்பிடுறேன். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி. சரியா? உங்களுக்கு வந்து புதன் திசையோ, கேது திசையோ, சுக்கர திசையோ, சூரிய திசையோ, சந்திர திசையோ நடந்தாலும் பரவாயில்ல. குறிப்பாக சுக்கர திசை நடக்கிறவங்க சனி பகவானை வழிபட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சுக்கரனும் சனி பகவானும் நண்பர்கள், மாமா மச்ச உறவு மாதிரி. சுக்கரன் சனி பகவானுக்கு வந்து ரொம்ப வேண்டியவர். சுக்கர வீட்டுக்கு வந்து சனி பகவான் மறைய மாட்டாருங்க. இதுக்கு ஒரு உதாரணம். நீ எப்படியா சொல்கிற அப்படின்னு கேட்டோம்னா, சுக்கரன் வீட்டுக்கு ரிஷபத்துக்கு வந்து மகரமும் கும்பமும் மறையாது. சரியா? 9, 10 வரும். அதேமாதிரி துலாமுக்கு வந்து எப்படி வரும்னா 4, 5 வரும். சரியா? அதனால் சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து சனி பகவான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், வாரி வழங்குவார். ஸோ அதனால் சுக்கிர திசை நடக்கிறவங்க வந்து இந்த வழிபாடு, சனி பகவான் வழிபாடு செய்யுங்க. சில பேர் சுக்கிர திசைக்கு வந்து மகாலட்சுமியை கும்பிடுவாங்க, அது கும்பிடுங்க. பெருமாள் கோயிலுக்கு போங்க, மகாலட்சுமியை கும்பிடுங்க, மற்ற காரியமெல்லாம் பண்ணுங்கள். ஆனால் மறைமுகமான ஒரு வழிபாடு, அதாவது எதுலையுமே வந்து 2 விதம் இருக்குது. நேராக போகிறது, டைரெக்டாக போகிறது, இன்டைரக்டாக போகிறது. அது சூட்சுமம் இதுதான். சுக்கிர திசை நல்லா இருக்கணும்னா சனி பகவானை சிறப்பாக கும்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சுக்கிர திசையில் தடைகளே வராது, மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா எந்த தசை நடந்தாலும் சரி தடைகளை கொடுக்குறவர் சனி பகவான் தான், கட்டையை போடுறவர் அவர் தான். அவர் வழிபாடு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மிகச்சிறப்பாக இருக்கும். அவர் வழிபாடு சனி பகவான் ஃபோட்டோ வச்செல்லாம் வீட்டில் கும்பிட வேண்டாம். விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு. துலாம் ராசிக்கு உண்ட விநாயகரும் துலாம் ராசிக்குள்ள ஆஞ்சநேயரும் அனுப்புகிறேன், அதை வச்சு கும்பிடுங்க. ரைட் சார், நல்லா தான் போயிட்டு இருக்குது. என்ன சார் செய்யலாம் அப்படி பார்த்தோம்னா, இப்போ வந்து சனி பகவான் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் என்னென்ன பலன்களை கொடுப்பாரு அதை வந்து கொஞ்சம் நான் சொல்கிறேன். அது போக கொஞ்சம் கூடுதல் பரிகார வழிபாடு சொல்கிறேன். சரியா? அதில் நீங்கள் வந்து பொறுமையாக கேளுங்க. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி பகவானுடைய நிலைப்பாடை தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்து வருகின்ற கண்டகச்சனி, 7 சனியில் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இருக்க முடியும். ஒரு 14 வருஷத்துக்கு நல்லா நிம்மதியாக இருக்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் அவர் எப்படி இருக்கிறாரு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வழிபாடை மாற்றி பண்ணணும். குறிப்பாக சனி பகவான் வந்து மேசத்தில் இருக்கார் வச்சுக்கிறோங்களேன். மேசத்தில்னா செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரு. இவங்க என்ன பண்ணணும்னா முருகப்பெருமானை கும்பிடணும். செவ்வாய்க்கிழமை தோறும் நான் சொன்ன அந்த வழிபாடு பண்ணணும். செவ்வாய்க்கிழமை தோறும், அது மேசம் விச்சிகத்தில் சனி பகவான் இருக்கிறாருன்னா செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக கும்பிடணும். டெய்லி கும்பிட முடியலன்னா செவ்வாய்க்கிழமை விநாயகரையும் ஆஞ்சநேயரும் கும்பிடணும், வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணணும். சனி பகவான் வந்து ரிஷப துலாமில் இருக்கிறாரு அப்படின்னா வெள்ளிக்கிழமை கும்பிடணும். சரியா? மிதுனம் கன்னியில் இருக்கிறாருன்னா புதன்கிழமை கும்பிடணும். கடகத்தில் இருக்கிறாரு சனி பகவான், கடகத்தில் இருக்கிறாருன்னா திங்கக்கிழமை கும்பிடுங்க. சிம்மத்தில் இருக்கிறாருன்னா ஞாயிற்றுக்கிழமை கும்பிடுங்க. தனுசு மீனத்தில் இருக்கிறாருன்னா வியாழக்கிழமை கும்பிடுங்க. ஸோ உங்களுக்கு பிரித்து சொல்லிட்டேன் நான்.
அதாவது உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் சனி பகவான் எந்த வீட்டில் இருக்கிறாரு, எந்த ராசியில் இருக்கிறாருன்னு பாருங்கள். வீடெல்லாம் மறந்துடுங்க. லக்கண ரீதியாக எந்த வீட்டில் இருந்துட்டு போகிறாரு, எந்த ராசியும் பாருங்கள். மேசம் விருச்சிகம்னா செவ்வாய்க்கிழமை கும்பிடுங்க, விநாயகர் படத்தையும் ஆஞ்சநேயர் படத்தையும். கடகத்தில் இருந்தாருன்னா திங்கக்கிழமை கும்பிடுங்க. ரிஷபம் துலாமல் இருந்தாருன்னா வெள்ளிக்கிழமை கும்பிடுங்க. மிதுனம் கன்னியில் இருந்தாருன்னா புதன்கிழமை கும்பிடுங்க. தனுசு மீனத்தில் இருந்தாருன்னா வியாழக்கிழமை கும்பிடுங்க. இவ்வளோதாங்க. சிம்மத்தில் இருந்தாருன்னா ஞாயிற்றுக்கிழமை கும்பிடுங்க. இந்த நாள் பார்த்து கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பு. அதுவும் அந்த நாளில் இரவு 8 to 9 கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பு. அந்த ஓரை வரும், அந்த கிழமைக்குள்ளே ஓரை வரும். சரியா? இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா சூரிய ஓரை காலையில் 6 to 7 இருக்கும், இரவு 8 to 9 வரும், மதியம் 1 to 2 வரும். அந்த நேரம் சாமி கும்பிட முடியாது. ஸோ இதெல்லாம் சூட்சும வழிபாடு. இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டு போனவர்களுக்கு திருமண தடை இருக்கும், வேலை கிடைக்காது, புத்திர பாக்கியம் இருக்காது, நிறைய பிரச்சனையை கொடுப்பாரு. 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா நல்லா திருமணம் அமையாது. 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா கையில் காசு பணம் இருக்காது, நல்ல வேலை கிடைக்காது. 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா புத்திர பாக்கியம் இருக்காது. 8ஆம் இடத்துல இருந்தால் அலைச்சல், வம்பு, வழக்கு, பிரச்சனைகள் இருக்கும். லக்கணத்தில் இருந்தாருன்னா சோம்பேறித்தனம் இருக்கும், எதையும் சரியாக செய்ய முடியாது, எடுத்த காரியம் முடியாது, தொழிலை பாதிப்பார். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது கவனமாக இருந்துக்கணும் நீங்கள். சரி, இப்போ சனி பகவான் வந்து லக்கணத்தில் இருக்கிறார் சார் அப்படின்னா என்ன சார், அப்படியே என்ன பலன்கள் சார் அப்படின்னா, லக்கணத்தில் சனி பகவான் இருந்தாருன்னா மந்த புத்தி இருக்கும், சரியா, வறுமை இருக்கும், கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் சனி பகவான் வந்து குரு சுக்கிர புதன் தொடர்பட்டுருந்தாருன்னா ஒரு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. குரு பார்வைக்கு வரணும், குருவோட 5, 7, 9ஆம் பார்வைக்கும், அதுபோல் சுக்கிரனுடைய பார்வைக்கும் புதனுடைய பார்வைக்கும் வரணும். ஆனால் சனி பகவான் வந்து எப்பயுமே வந்து குரு கூடயோ சுக்கிரன் கூடயோ சனி கூடயோ சேராமல் இருக்கணும், புதன் கூடயும் சேராமல் இருக்கணும். ஏன்னா அந்த கிரகங்களை கெடுத்து அவர் பலன் கொடுப்பாரு. சில நேரங்களில் வந்து சில சந்தர்ப்பங்களில் வந்து கெடுக்காமல் பலன் கொடுப்பாரு. அது ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். இருப்பினும் தனித்த புதன், தனித்த குரு, தனித்த சுக்கிரன் பார்வை சனி பகவானுக்கு வந்துச்சுன்னா சூப்பர். அதுபோக பௌர்ணமி சந்திரன், வளர்பிறை சந்திரன், சூரிய கேந்திரத்தில் இருக்கிற சந்திரன் பார்வை சனி பகவான் கிடச்சிச்சுன்னா நல்ல அமைப்பு தான். ஆனால் அது புணர்வு தோஷம்னு அப்படி சொல்லுவோம். இருப்பினும் சந்திரன் வந்து ஒளிச்சந்திரன் இருந்தார்னா ஒரு சனி பகவான் சுபத்துவம் ஆவார், நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ லக்கணத்தில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், நிஷ்பலம் அடைவார், நண்பர்களால் நல்லா இருக்காது, சண்டை சச்சரவுகள் இருக்கும், இளைய சகோதரோட அந்த அளவு உறவு இருக்காது, வாழ்க்கையில் பின்பகுதி நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, லக்கணத்தில் இருந்தாலும் பின்னாடி வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் வயசான மாதிரி இருப்பாங்க, சரியா, வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். பொதுவாக துரதிருஷ்டங்கள் அதிகமாக இருக்கும், தேக ஆரோக்கிய பிரச்சனையும் இருக்கும். இவங்களாம் அந்த வழிபாடு பண்ணணும். லக்கணத்தில் சனி பகவான் இருக்கிறவங்களாம் நான் சொன்ன அன்றைக்கி செய்யணும், சரியா. நான் எந்த விதத்தில் எப்படி சொல்லியிருக்கணும் அதெல்லாம் கேட்டுக்கோங்க. சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, சரியா. அதனால் லக்கணத்தில் சனி பகவான் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆள் கொஞ்சம் கஞ்சத்தனமாக தான் இருப்பாங்க, மந்திரம் கால் மதி முக்கால்னு இருப்பாங்க, மந்திரமாக இருப்பாங்க, தந்திரக்காரனாகவும் இருப்பாங்க, சரியா. அதுமாதிரி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கொஞ்சம் தேக ஆரோக்கிய பிரச்சனையும் இருக்கும், சரியா, தேக ஆரோக்கிய பிரச்சனையும் இருக்கும். இவங்க பார்த்துக்கணும். லக்கணத்தில் இருந்தாருன்னா 3, 7, 10 பார்ப்பார். சகோதர விஷயத்தில் நல்லா இருக்காது, சரியா, காரிய வெட்டி இருக்காது, ஆரம்ப கால வெட்டி இருக்காது, கணவன் மனைவி விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், திருமணத்தில் பிரச்சனை இருக்கும், தொழில் ஒரு தொழிலை நேர்த்தியாக செய்ய முடியாது, தொழிலில் பிரச்சனை இருக்கும், காரியம் நல்லபடியாக செய்ய முடியாது, பூஜை புனஸ்காரம் இருந்தாலும் செய்ய முடியாது. அடுத்து 2ஆம் இடத்துல இருந்தாலும் வாக்குஸ்தானம், பேச்சு நல்லா இருக்காது, பேச்சில் நிதானம் இருக்காது, குடும்பத்தில் ஒத்துமை இருக்காது, கையில் காசு பணம் இருக்காது, கடன் வாங்கிட்டு இருப்பாங்க, மனைவி விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவி விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க, சரியா. சில பேருக்கு 1க்கு மேற்பட்ட திருமணம் அமையலாம். ஏன்னா 8ஆம் இடத்தை பார்ப்பார், மாங்கல்ய ஸ்தானத்தை பார்க்குறதுனால திருமண விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கும். சில பேர் போதை பழக்கத்தில் இருப்பாங்க. ஏன்னா 2ஆம் இடம் வந்து பழக்க வழக்கத்திற்கு உள்ளது. அங்கே வந்து 2ஆம் இடம் வந்து உங்களுக்கு வந்து பழக்க வழக்கம், அங்கே 2ஆம் இடம் வந்து சனி பகவான் இருந்தாருன்னா உங்களுக்கு வந்து என்ன குடிப்பழக்கம் வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து கன்னியா லக்கணம், துலாம் ராசி, லக்கணத்துக்கு 2ஆம் இடம் ராசியில் சந்திரன் இருக்கிறாரு, அமாவாசை சந்திரனாக இருக்கிறாரு, சரியா. நீங்கள் புரட்டாசி மாதம் இல்லைனா கார்த்திகை மாதம் பிறந்திருக்கீங்க வச்சுக்கோங்களேன், அமாவாசை சந்திரன் தான், சத்தியமாக அமாவாசை சந்திரன் தான். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, ராசிலே இருக்கிறாரு, உச்சமானாலுமே குடிப்பழக்கம் இருக்கும், பெரும் குடிகாரனாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்ல ஜாதகம் கன்னியா லக்கணம், துலாம் ராசி, எந்த மாதத்தில் பிறந்திருக்கீங்க, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, இந்த 3 மாதத்தில் பிறந்திருக்கிறீங்க. கார்த்திகை மாதம் பிறந்திருந்தீங்கன்னா அமாவாசைன்னு அர்த்தம், தீபாவளி ஒட்டி பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம், தீபாவளி அன்றைக்கி பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா தீபாவளி ஐப்பசி அமாவாசை தான் தீபாவளி. ஸோ சந்திரன் வந்து ராசியில் தான் இருப்பார், சூரியன் உள்ளே தான் இருப்பார், நீசம் அடைஞ்சிருப்பார், கிட்டுச்சு, சரியா. கன்னியா லக்கணத்து 12 கூடியவன், குடிச்சு அழிச்சிருவான், சொத்து பத்து எல்லாத்தையும் அழிச்சிருவான், விரையம் பண்ணிடுவான். ஏன்னா லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் அமாவாசை சந்திரன் கூட சேர்த்து இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இதுதான் ஜோதிடம். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலும் 8ஆம் இடத்தை பார்ப்பார். திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது, பொண்டாட்டி போட்ட நகை நட்டு எல்லாத்தையும் விற்று தின்றுவான், சரியா. பொண்டாட்டிக்கு அவனுக்கு ஒத்து போகாது. இது யாரோ ஒருத்தருக்கு இருக்கும். கன்னியா லக்கணம், துலாம் ராசியில் பிறந்திருப்பாங்க, சந்திரன் இருப்பார், அங்கே அமாவாசை சந்திரனாக இருப்பார், படுமோசமாக இருக்கும். ஆமாம் சார், எனக்கு அப்படி இருக்குன்னு சொல்கிறேன், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா நான் சொல்லிட்டு இருக்கும்போது சில உதாரண ஜாதகத்தில் சொல்லுவேன், உதாரண ஜாதகம் எழுதி வச்சலாம் சொல்லலை, அந்த ஃப்ளோவில் வர்றது தான், அந்த அமைப்பு, அவ்வளோதான். அமைப்பு தாங்க வாழ்க்கை, அமைப்பு தான் வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது ஒன்றும் கிடையாது, அமைப்பின்படி தான் வாழ்க்கை. அந்த அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். ஜனன ஜாதகத்தில் கிரக நிலை அமைப்பு சரியில்லைன்னா கெட்ட பலன்கள் நடக்கும். கெட்ட பலன்கள் நடக்கும் போது தான் நம்ம கஷ்டங்கிறோம், ஐயா என்னால் முடியலையே, தாக்கு பிடிக்க முடியலையே, தாங்க முடியல அப்படிங்கிறோம். சனி பகவான் வந்து இப்போ 2ஆம் இடத்துல இருந்தாலும் 4, 8, 11ஆம் இடத்தை பார்ப்பார். தாய்க்கு நல்லா இருக்காது, மூத்த சகோதர வழியில் நல்லா இருக்காது, வண்டி வாகன யோகம் இருக்காது, வீடு மணி நல்லா இருக்காது, வீடு மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க,
சரியா, வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கும், கடன் கப்பை வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. மூத்த சகோதர வழி நல்லா இருக்காது, லாபமே இருக்காது, விரையம் தான் இருக்கும். அடுத்தது 3ஆம் இடத்துல இருக்கலாம். 3ஆம் இடத்துல இருந்தாலும் உபசேன ஸ்தானத்தில் இருப்பார், காரியகானம் இருக்கும், எந்த ஒரு பகை இருந்தாலும் தீர்த்துருவார், வம்பு வழக்கு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவார், சங்கீத ஞானம் இருக்கும், இசையமைப்பாளராக இருப்பார், இசை சம்மந்தப்பட்ட வேலை நல்லாயிருக்கும். இருப்பினும் கடித போக்குவரத்து பயணம் மெயில் அனுப்புவதில் சில வில்லங்க வரும். ஆனால் துணிச்சல்காரனாக இருப்பார், தைரியம் மிக்கவராக இருப்பார், எந்த ஒரு காரியத்தை புத்திசாலித்தனமாக செய்வார். சரியா, சில பேருக்கு இளைய சகோதர விஷயத்தில் சில பிரச்சனை இருக்கும். 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா 5, 9, 12ஆம் இடத்தை பார்ப்பார். புத்திரஸ்தானம் நல்லா இருக்காது, பிள்ளைகள் விஷயத்தில் பெருமைப்படாது, தாப்பனுக்கு இவங்களுக்கு ஆகாது, ஒன்று தாப்பனுக்கு இவனுக்கு ஆகாது, இல்லைனா இவனுக்கும் பிள்ளைக்கு ஆகாது, இப்படி போயிடும். நல்லா ஒரு தாப்பனுக்கு நல்ல பிள்ளையாக இருக்க மாட்டாங்க, அதேமாதிரி ஒரு பிள்ளைக்கு நல்ல தாப்பனாக இருக்க மாட்டாங்க, செலவு பண்ணுவாங்க, விரையும் அதிகமாக இருக்கும், அயனசேன போக நல்லா இருக்காது, படுத்தா தூக்கம் வராது, கெட்ட கனவாக தான் வரும், தூக்கம் நிம்மதியாக இருக்க முடியாது, மனைவியோட சந்தோஷமாக வாழ முடியாது. அடுத்து 4ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கலாம். வேத ஜோதிடத்தின்படி 4ஆம் இடத்துல சனி பகவான் பாவகிரகம் இருக்கலாம். ஆனால் தாயை கெடுத்துருவார். அம்மா வழி உறவு நல்லா இருக்காது, அம்மாவுக்கு முடியாமல் போயிடும், தாய்க்கு பிள்ளைக்கு சரியில்லாமல் போயிடும், தாயே இல்லாமல் போயிடலாம். அது நல்ல விதமாக பார்க்கப்படாது. 4ஆம் இடத்துல சாய் இருந்தால் நல்ல விதமாக பார்க்கப்படாது. கொஞ்சம் வயசுலேயே முதுமை வந்துடும், வயிற்று வலி பிரச்சனை இருக்கும். சரியா, பழைய பொருட்கள் தான் இவங்களுக்கு செட் ஆகும். அதாவது பழைய பொருட்கள் வாங்கி விற்கிறது, செகண்ட் ஹேண்டு வீடு, செகண்ட் ஹேண்டு சைக்கிள், செகண்ட் ஹேண்டு பைக்கு, காரு, பழைய பொருட்கள் தான் இவங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படும். சரியா, வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது, குறுகிய மனமாக இருக்கும், ஷார்ட்கட்டாக இருப்பாங்க. சரியா, அரசியலெல்லாம் செட் ஆகாது, அரசாங்க விஷயங்கள்லாம் செட் ஆகாது. வெளிநாட்டுக்கு போயிடலாம், இவங்களாம் வெளிநாட்டுக்கு போனால் நல்லபடியாக இருக்கலாம். 4ல் சனி பகவான் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னா நல்லா வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம், நிறைய செட்டில் ஆகிடலாம். 4ஆம் இடத்துல சனி பகவான் 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் லக்கணத்தையும் பார்ப்பார். ஒரு மனதாக இருக்க மாட்டாங்க, 1000 சிந்தனையில் இருப்பாங்க, தொழில் பண்ண முடியாது, உத்தியோகம் தான் பண்ண முடியும், தொழில் பண்ணால் நஷ்டம் வந்துடும். சரியா, 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், ஓரளவு கடன் கொடுக்காமல் இருப்பாங்க, கடன் வாங்காமல் இருப்பாங்க, வெளிநாட்டில் வேலை பார்த்து நல்லா செட்டில் ஆகிடலாம். அடுத்து 5ஆம் இடத்துல சனி பகவான் புத்திர பக்கத்தை கெடுப்பார். சரியா, பிள்ளைகள் தாமத திருமணமாகும், பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா இருக்காது, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர முடியாது, குலதெய்வத்தோட அனுக்கிரம் இருக்காது, பித்ரு தோஷம் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். இவங்களும் ராமேஸ்வரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடணும், சனிக்கிழமை போயிட்டு வரணும், எல்லாம் சனி பகவான் நட்சத்திரம் வர அன்றைக்கி போகணும், பூசம் அனுசம் உத்திரட்டாய் நட்சத்திரம் வர அன்றைக்கி போகணும், இல்லைனா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கும் போகலாம். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது, கண்டிப்பாக ராமேஸ்வரத்தில் போய் அந்த தலஹோமம் பண்ணிட்டு தான் வரணும். சரி, இல்லைன்னா கடலில் குளிச்சுட்டு ராமநாத சாமியும் அன்னை பார்வதிவர்த்தினியும் பர்வதவர்த்தினியும் கும்பிட்டு தான் நல்லா-இருக்கும். சரியா, இவங்களுக்கு என்ன 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாருன்னா சனி மகாதேசம் நடக்கும்போது சில பலன்களை கொடுப்பாரு, ஆனால் சில விஷயங்களை கெடுத்துட்டு தான் கொடுப்பாரு, சந்தோஷத்தை கெடுத்துட்டு சில விஷயத்தில் கொடுப்பாரு, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற இருப்பாங்க, வில்லங்க பரட்டையாக இருப்பாங்க, எதுலேயும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரியா, அதனால் இவங்க கிராம தேவதையாக வணங்கலாம். கிராம தேவதை கோயிலில் உள்ளூர் கோயிலில் சாமி இருக்கும் பார்த்தீங்களா, அம்மன், கற்பனசாமி, ஐயனார்லாம் கிராம தேவதைகள் இருப்பாங்க, அவங்கள வழிபாடு பண்ணுறேன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் கிராம தேவதையை வழிபாடு பண்ண சொல்லுவார். ஸோ 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க கிராம தேவதையை வழிபாடு பண்ணலாம். லக்கணத்துக்கு தான் சொல்கிறேன் நான். சரியா, ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக ராசிக்கு இருந்தாலுமே அதில் ஒரு 20% இருக்கும், அந்த பலன்களில் 20% ரீச் ஆகும். லக்கணத்துக்கு 100%, ராசிக்கு 50%. 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா 7, 11, 2ஆம் இடத்தை பார்ப்பார். குடும்பம் நல்லா இருக்காது, திருமணத்துக்கு பின்னாடி குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது, லாபமும் இருக்காது, மூத்த சகோதரர்கள் பிரச்சனை இருக்கும், லாபம் பெருசாக இருக்காது, யார்கிட்டையும் இணங்கமாக இருக்க மாட்டாங்க, கூட்டு தொழில், நண்பர்கள், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்டிகேஷன்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படாது. அடுத்து 8ஆம் இடத்துல சனி, அடுத்து 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம், பகைவர்கள் இருக்க மாட்டாங்க, எதிரிகள் இருக்க மாட்டாங்க, நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள உறவு நல்லா இருக்காது. சரியா, மனைவியோட சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க செய்கிற காரியம் நல்லாயிருக்கும், மற்றவங்களோட பாராட்டு இருக்கும், பிடிவாத ஆளாக இருப்பாங்க, தேக ஆரோக்கியம் சில பேருக்கு நல்லா இருக்காது, சில பேருக்கு காது குறைபாடு இருக்கும், இஎன்டி பிரச்சனை இருக்கும். சரியா, வாக்கு சுத்தம் இருக்காது, சில பேருக்கு பால்வினை நோய்கள் இருக்கும். அதாவது இள வயசுலேயே தவறான பெண்கள் கூட போய் சேர்ந்துட்டு இந்த வீடின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், அந்த பால்வினை நோய்கள்லாம் வரும். அது இந்த காலத்தில் எய்ட்ஸுங்கிறாங்க. இப்போ எய்ட்ஸுக்கெல்லாம் இப்போ இல்லை, இருந்தாலும் சில பேருக்கு பால்வினை நோய்கள் வரும். அது ஆண் பெண் அந்த உயிரிடத்தில் மெய் அப்படிங்கிறோம் பார்த்தீங்களா, மெயினே என்ன, உயிர் இடம்னு அர்த்தம், உறவு கொண்டாடுற இடம், ஏன்னா பெருக்கமுள்ள இடம். அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த இடத்துல சில பிரச்சனைகள் வரும். சரியா, மறைமுக பிரச்சனைகள்பாங்க. இதுக்கு சில டாக்டர்லாம் இருக்காங்க நாட்டில். இருந்தாலும் 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, அதில் அரிப்பு தடிப்புலாம் இருக்கும். சில பேருக்கு அந்த உயிர் தடத்தில் அப்பப்போ ஊறல் இருக்கும், அரிப்பு இருக்கும், சரியா, எரிச்சல் இருக்கும். இதெல்லாம் 6ஆம் இடத்துல சனி பகவான் தான். இவங்களாம் நல்லா கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும். இதுக்கு வேணால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாருன்னா 8, 12, 3ஆம் இடத்தை பார்ப்பார். கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா, 8, 12, 12ஆம் இடம்னா அயனசேன போகும். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாருன்னா சரியாக அந்த இது இருக்காது, சந்தோஷமாக இருக்க முடியாது. மற்றதெல்லாம் கொடுத்துருவார், கையில் காசு பணத்தை கொடுப்பார், உத்தியோகத்தை கொடுப்பார், தொழிலெல்லாம் இடத்த கொடுப்பாரு. ஆனால் அயனசேன போகம் நல்லா இருக்காது, மனைவி கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்க முடியாது, அலைச்சல் இருக்கும், ஒரு இடத்துல தங்க முடியாது, வெளியூர் வெளி மாநிலத்தில் தங்க முடியாது, வீரியமும் கெட்டு போயிடும். சரியா, தைரிய வீரியம் கெட்டு போயிடும், அந்த அளவுக்கு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் மற்ற விஷயத்தில் நல்ல பலன்களை கொடுப்பாரு.
அடுத்து 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடாது. திருமணம் தாமதமாகும், கணவன் மனைவி உறவு நல்லா இருக்காது, எனக்கு நல்லா இருக்காது, உடம்புல அங்ககீனம் இருக்கும். சரியா, உடம்புல எதனாச்சும் ஊனம் வரும், இல்லை உடம்புல எதனாச்சும் பிரச்சனை இருக்கும், மற்றவங்களை ஏமாற்றி பழப்பாங்க. சரியா, ஆள் நல்லா இருக்க மாட்டானுங்க, பிறர் ஏமாற்றி வம்பு தும்பு பேசிகிட்டு இருப்பாங்க. பிறர் ஏமாற்றதான் கட்டிக்காரனாக இருப்பாங்க. தாயாருக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சரியா, இருப்பினும் வாழ்க்கையில் செகண்ட் பார்ட் 50 வயசுக்கு மேலே நல்லா சம்பாதிச்சு பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க, அரசியல்வாதியாக இருப்பாங்க. சரியா நேர்களே, அந்த அளவுக்கு சில இதெல்லாம் கொடுப்பாரு. சில பேருக்கு 2 தாரம் இருக்கும், ஒன்றுக்கு மேற்பட்ட தாரமாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, டபுள் சைடு கோல் போட்டுட்ருப்பாங்க. 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் 9, 1, 4ஆம் இடத்தை பார்ப்பார். தாய் தந்தைக்கு ஆகாது, அதான் 7 சனி இருக்கக்கூடாதுமாங்க. ஆனால் அவர் திப்பலம் அடைவார், இருந்தாலும் தாய் தப்பனுக்கு ஆகாது. சில குழந்தைகள் பிறந்ததுலேருந்தே தாய் தப்பன் ஆதரவு இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார், இல்லை 7ஆம் இடத்தை தொடர்பு கொண்டிருப்பார். சரி, 7ஆம் இடத்தை பார்ப்பார், லக்கணத்துலேருந்து பார்ப்பார், இல்லைனா 5ஆம் இடத்துலேருந்து பார்ப்பார். சரியா, இப்படி சில அமைப்பிலிருந்து 7ஆம் இடத்தை பார்த்தாருன்னா முடிஞ்சு போச்சு. ஆளும் நல்லா இருக்க மாட்டாங்க. சரியா, ஸோ 7ஆம் இடத்துல சனி பகவான் இல்லாமல் இருக்கிறது நல்லது தான். அடுத்து 8ஆம் இடத்துல இருந்தால் அடிமை வேலை தான். சரியா, தொழில் பண்ண முடியாது, வியாபாரம் முடியாது, அடிமை வேலை தான். ஆனால் ஆள் தீக்காயில் இருக்கும், உடம்புல தேகாரிக்க பிரச்சனை இருக்கும். சொல்லுவாங்கள்ல, நித்திய கண்டம் பூர்ணாயுசு சொன்ன மாதிரி உடம்புல வியாதி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் தீர்க்காயில் இருப்பானுங்க, லொக்கொண்டு இருந்துட்டு வாழ்நாள் கழிச்சிக்கிட்டே இருப்பானுங்க. சளி பிரச்சனை இருக்கும், சைனஸ் பிரச்சனை இருக்கும், புத்திர பாய்க்கம் நல்லா இருக்காது, பிள்ளை பிறகு தள்ளி போகும். அப்படியே குழந்தைகள் பிறந்தாலும் தாப்பனுக்கும் தாய்க்கு ஆகாது. சரியா, அதுமாதிரி ஜாதகருக்கும் உடல்நல பிரச்சனைகள் இருக்கும், குடிப்பழக்கம் இருக்கும். சரியா, குடிப்பழக்கம் இருக்கும், மற்றவங்களை கெடுத்து வாழ்வாங்க. பிறவருடைய பெண்களுடைய தொடர்பு இருக்கும், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அடுத்த ஆள்கள் பிற வர்க்கம், வேறு ஜாதி மதத்தில் சேர்ந்தவங்களுடைய தொடர்பு இருக்கும். அவங்கள்ட்ட சந்தோஷமாக சல்லாபம் பண்ணிட்டுருப்பானுங்க. சரியா, உடல் உறவு நல்லா இருக்காது, உடல் உறவு பிரச்சனையும் இருக்கும். ஸோ 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது, அந்தளவுக்கு நல்லதாக இருக்காது. சரியா, தாப்பன விஷயத்தில் நல்லா இருக்காது. 8ஆம் இடத்துல சனி பகவான் 10, 2, 5ஆம் இடத்தை பார்ப்பார், முடிஞ்சு போச்சு. 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால முடிஞ்சு போச்சு. அதிர்ஷ்டம் 5ஆம் இடத்தை பார்க்கலாம், அதிர்ஷ்டம் இருக்காது, புத்திர பாய்க்கம் இருக்காது, புத்திர பாய்க்கத்தில் பிரச்சனைகள் இருக்கும். பிள்ளைகள் இருந்தாலுமே பிள்ளைகளால் சுகம் இருக்காது, பிரச்சனை தான் இருக்கும். 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால கர்மம் காரியம் நல்லா இருக்காது. ஸோ இவங்க குடும்பத்துக்கு ஆகாதவனாக இருப்பாங்க. 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க குடும்பத்துக்கு ஒட்ட மாட்டானுங்க, குடும்பத்துக்கு ஆகாதவனாக இருப்பாங்க. அடுத்து 9ல் சனி பகவான் இருக்கலாம், ஜாதகருக்கு நல்ல பலங்களை கொடுப்பாரு, ஆனால் தகப்பன விஷயத்தில் சில பிரச்சனையை கொடுத்துருவார். பண உறவு நல்லாயிருக்கும். சரி, ஆனால் தகப்பன விஷயத்தில் சில பேர் பிரச்சனை இருக்கும். சில பேர் காதல் திருமணம் பண்ணுவாங்க. 9ஆம் இடத்துல சனி பகவான். மூத்த சகோதர விஷயத்தில், அக்கா அண்ணன் விஷயத்தில் சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. சரி, அகங்காரம் இருக்கும், ஈகோ பிரச்சனை இருக்கும், யார்கிட்ட அரவணைச்சு போக மாட்டாங்க, தான் சொல்லதான் மற்றவங்க கேட்கணும் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, வம்பு வழக்கு பிரச்சனை வச்சுன்னா வெட்டி பெற்றுருவாங்க. கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சுன்னா இவங்க பக்கம் சாதமாக தீர்ப்பாயிரும். சரியா, பிறரை சங்கடப்படுத்தி சந்தோஷம் அடைவாங்க, பிறரை சங்கடப்படுத்தி சந்தோஷம் அடைவதில் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. கஞ்சத்தனம் இருக்கும். சரியா, கையில் காசு பணத்தை இறக்க மாட்டாங்க. கோயில் உலகத்துக்குலாம் அந்தளவு போக மாட்டாங்க. ஏன்னா 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம், அங்கே சனி பகவான் இருந்தாருன்னா சாமியாவது பூதமாவது நாட்டியம் பேசிகிட்டு இருப்பானுங்க. 9ஆம் இடத்துல சனி பகவான் 11, 3, 6ஆம் இடத்தை பார்ப்பார். சகோதர விஷயத்தில் சுத்தமாக ஆகாது, உடன் பிறந்த விஷயத்தில் இட்டிக்காயாக இருப்பாங்க. அதே மாதிரி உத்தியோகத்துலேயும் அந்த அளவுக்கு உத்தியோகம் பார்க்க மாட்டானுங்க, எதனாச்சும் காரியங்கள் பண்ணிட்டு அலைஞ்சிட்டு இருப்பானுங்க. தொழில் வியாபாரம் பண்ணிட்டு அலைவாங்க. தான் பார்க்குற தொழில் வியாபாரத்துலேயும் இறங்கி பார்க்க மாட்டாங்க, மேலோட்டமாக அப்படியே நாட்டாமத்தரம் பண்ணிட்டு அலைவாங்க. அடுத்து 10ஆம் இடம். 10ஆம் இடம் எப்படி சார்? 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம், ஒரு பாவகரம் இருக்கலாம். 10ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல தொழிலை கொடுப்பாரு, தொழிலை கொடி கட்டி பறப்பாங்க, எல்லாருக்கும் வேண்டியவராக இருப்பாங்க, கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருவாங்க, நல்ல ஒரு காரியம் செய்வாங்க, தர்ம காரியம் பண்ணுவாங்க. இருந்தாலும் பழைய பொருட்களை தான் அவங்களுக்கு பிடிக்கும். பழைய வண்டி, பழைய காரு, பழைய பைக்கு தான் பிடிக்கும். மணி விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். சரியா, பழசுனா ரொம்ப பிடிக்கும், பழைய விஷயத்தை நல்லா பேசுவாங்க. அதே மாதிரி ஆள் நல்ல வீர புருஷனாக இருப்பாங்க, ஆண்மை அதிகமாக இருக்கும், ஆண்மை பட்டு நல்லாயிருக்கும், தலைவராக இருப்பாங்க. அரசியல் கட்சி, வெகுஜன தொடர்பு, மக்கள் பணி, இதிலெல்லாம் பெரிய தலைவராக இருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் தொழிலை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் என்ன செய்வார்னா, பெரிய பிரச்சனைனா ஒரு தொழில் இருக்க மாட்டாங்க, தொழிலை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே மாற்றிட்டே இருந்தாலுமே ஓரளவு சக்ஸஸ் ஆவாங்க. இவங்களுக்கு விவசாயம் நல்லா வரும், விவசாயம், தோட்டம், பயிர் பச்சையெல்லாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. திடீர் பணம் வரும். ஸோ 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம், ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் பார்வை பலன்கள் 12ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடத்தை கெடுப்பார். அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கு ஆகாது, அது மாதிரி மாமனாருக்கும் மருமனுக்கு ஆகாது, அப்படி போயிடும். ஏன்னா 4ஆம் இடம், 7ஆம் இடம் தாய் ஸ்தானம், 7ஆம் இடம் கலஸ்தரம், அது வீட்டில் உள்ள கணவன் மனைவிக்கோ மாமியார் மாமனாருக்கோ ஆகாமல் போயிடும். விரயம் ஆகும், செலவாகும், ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. வீடு மனை வண்டி வாகனத்தில் பிரச்சனை இருக்கும், எனக்கும் நல்லா இருக்காது. அடுத்து 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம், மகாலட்சுமி யோகம். 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, நல்லா இருக்கும், வருமானம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், வியாபாரம் தொழில் நல்லபடியாக இருக்கும். சரி, இளம் வயதிலே நரைச்சி போயிடும். சில பேரை பார்த்தா கொஞ்சம் வயசுலேயே நரைச்சிருப்பாங்க, முடிவில் நரைச்சி போயிருக்கும். இளையராஜா மகன் கார்த்திக் ராஜா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசுலேயே நரைச்சிருக்கும், அவர் பார்த்தா வயசான ஆள் மாதிரி இருப்பார். அதே மாதிரி தான் கங்கைமரை மகனும் அப்படி தான் இருப்பார். அந்த டைரக்டர் ஒருத்தர், அவர் பேர் வரமாட்டேங்க நமக்கு. சரி, அவர் பார்த்தா அப்பா காட்டிலே வயசான மாதிரி இருப்பார். ஏன்னா இவங்களுக்குலாம் அந்த 11ஆம் இடத்துல சனி பகவான் சம்மந்தப்படுவார். ஆனால் காசு பணத்தை கொடுத்துருவார், புகழ் அந்தஸ்தை கொடுப்பாரு, ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் நான், டக்குன்னு தெரியணும்னு. அதனால் சம்மந்தப்பட்டவங்க யாரும் கேட்டாங்கன்னா கோச்சிக்காதீங்க, ஒரு புது வெளியில் யாரும் பேர் சொல்லக்கூடாது. இருந்தாலும் டக்குன்னு எனக்கு மைண்டில் நான் வந்துச்சு,
அதனால தான் சொன்னேன் நான், யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. சில பேருக்கு வந்து இன்சூரன்ஸ் மூலிமா பணம் வரும். 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்து பிறர் பணத்தை கொடுப்பார். இன்சூரன்ஸு, உயிர் எழுதி வச்ச பணங்கள்லாம் கிடைக்கும். அதுபோல் அரசியல்வாதிகளாகவும் இருப்பாங்க, அரசாங்கத்தில் நல்ல லாபம் இருக்கும், மரியாதைக்குரியவராக இருப்பாங்க, நல்லாயிருக்கும். சரியா, இவங்கெல்லாம் வந்து அரசியல்வாதியாக இருக்கலாம். வண்டி வாகனம், சொத்து சுகம் எல்லாமே இருக்கும். ஸோ 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது யோகம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது குறிப்பாக மகர, கும்பம், ரிஷபம், துலாம் இதில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா, நல்ல பலன்களை கொடுப்பார், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் 1ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடத்தை பார்ப்பார். பிள்ளைகள் விஷயத்தில் தாமத புத்திர பாக்கியம் இருக்கும், பிள்ளைகளுக்கு இவங்களுக்கு ஆகாமல் இருக்கும், அதுபோல் அலைச்சல் இருக்கும். சரியா, நோய் நொடி இருக்கும், தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், நோய் நொடிக்காக அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. மற்றபடி அதனால் மனக்கலேசம் இருக்கும், மனச்சஞ்சலம் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல இருந்தார்னா லக்கணத்தை பார்ப்பார். சரியா, 4ஆம் பரிவாலை பார்ப்பார், நல்ல விதமாக பார்க்கப்படாது. அடுத்து 11ஆம் இடத்துல இருந்தார்னா சரியா, அடுத்து வந்து 11ஆம் இடத்துல இருந்தால் 3ஆம் பரிவாலை பார்ப்பார். சரியா, 3ஆம் பரிவாலை லக்கணத்தை பார்ப்பார். அடுத்து 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல இருந்தால் 7 சனி, ராசிக்கு வந்து 7 சனி, லக்கணத்தில் இருந்தாலும் நல்ல விதம் கிடையாது. ஆனால் சொந்த வீடு இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் சொந்த வீடை கொடுத்துருவார். தகப்பன் விஷயத்தில் ஆக விடாமல் பண்ணிடுவார். 12ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்து வியாபாரம் நல்லா இருக்காது, தொழில் நல்லா இருக்காது, செலவு இருக்கும், வரவை காட்டி செலவு அதிகமாக இருக்கும், அப்பா விஷயத்தில் நல்லா இருக்காது, அப்பா வழி உறவுகள் நல்ல விதமாக பார்க்கப்படாது, மூத்தவருடைய சாபம் இருக்கும். சனி பகவான் நல்ல நிலைமையில் குரு சுக்கிர புதன் தொடர்பில் இருந்தாருன்னா நல்ல பலன்கள் கொடுப்பார். இல்லைன்னா விரையம் பண்ணிட்டே இருப்பாங்க, வாழ்நாள் முழுக்க செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. பொண்டாட்டிக்கு வேலை செஞ்சு பொண்டாட்டிக்கு வேலை செய்வாங்க. ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு வேலை செய்யும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு வேலை செய்யும். ஆனால் பெரிய ஞானி மாதிரி இருப்பாங்க. 12ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்து ஒரு ஞானத்தை கொடுத்துருவார். பட்டுட்டு போயிடுவாங்க, குடும்ப வாழ்க்கையை பட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு 40 வயசுக்கு மேலே குடும்பம்னா என்னென்னு கேட்பாங்க, பட்டுட்டு போயிடுவாங்க. அது அவருக்கு குரு பார்வை, கேது தொடர்பு இருந்துச்சுன்னா ரொம்ப முடிஞ்சு போச்சு. இப்போ சனி பகவான் வந்து ஒரு இடத்துல இருக்கிறாரு, தனுசில் இருக்கிறார். 12ஆம் இடம் மகர லக்கணம், தனுசில் இருக்கிறார். 12ஆம் இடத்துல குரு கூட சேர்ந்து இருக்கிறார். கேது கூட சேர்ந்து இருக்கிறாரு. தனுசில் வந்து குரு வீட்டில் கேது கூட சேர்ந்து இருக்கிறாரு. குரு மிதுனத்துலேருந்து பார்க்குறாரு. சரியா, முடிஞ்சு போச்சு. சாமியாராகி வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். ஏன்னா மகர லக்கணத்துக்கு வந்து 12ஆம் இடம் வந்து தனுசு. நீங்கள் ராசி துலாம் ராசியாக கூட வந்துட்டு போங்க, ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல இருப்பார். அது ஒரு வகைக்கு நல்லதாக இருந்தாலுமே அங்கே கேது கூட சேர்ந்து இருப்பார். சனி கேது குரு பார்வை முடிஞ்சு போச்சு. சரியா, குரு பார்த்தாருன்னா சன்னியாசி தான், குடும்பத்தில் இருக்க மாட்டான். சரியா, கோயில் குளம், தியானம், யோகா அப்படின்னு போய்கிட்டே இருப்பார். ஸோ 12ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்து குடும்பத்தில் இருக்க விட மாட்டார், தூரதேசத்துக்கு அனுப்பிவிட்டுருவார். பரதேசியாக தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து வெளிநாடு வெளி மாநிலத்தில் வேலை பார்த்துட்டு வைத்த கழுவிட்டு இருப்பாங்க. சரியா, 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது நல்ல அமைப்பு இல்லை. ஆள் வெறுத்து போய் இறக்கமில்லாதான் ஆயிடுவான். சரியா, தனிமைப்பட்டு போயிடுவான். 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கான், தனிமைப்பட்டு போயிடுவான். யாரும் அவனை அணுகி இருக்க மாட்டாங்க. இவங்களும் மற்றவங்ககிட்ட அணுகி இருக்க முடியாது, மற்றவங்களும் இவங்கள அணுகி இருக்க மாட்டாங்க. அணுகினா என்ன, க்ளோஸாக இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே நேயர்களே, சனி பகவானை பற்றி சொல்லியிருக்கிறேன். அடுத்து வருகின்ற 14 வருஷத்துக்கு நீங்கள் நல்லா இருக்கணும்னா நான் சொன்ன வழிபாடு பரிகாரத்தை பண்ணுங்கள். நிறையெல்லாம் சொல்லலை, கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். அதுபோக எறும்பு புத்துக்கு தீனி போடுங்க. இப்போ இருந்தே பண்ண ஆரம்பிச்சிருங்க. சனிக்கிழமை தோறும் எறும்பு புத்துக்கு வந்து தூள் சக்கரை, பச்சரிசி மாவு, எள்ளு கலந்த தீமட்டத்தை எறும்பு புத்துக்கு போடுங்க. உடல் ஊனமுற்றோர்களுக்கு உதவி பண்ணுங்க. செடி கொடிகளுக்கு தண்ணி ஊற்றுங்க. சரியா, வன்னி மரம் இருந்துச்சுன்னா வன்னி மர விநாயகரை கும்பிடுங்க. வன்னி மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. எந்த அளவுக்கு வன்னி மர விநாயகரை கும்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பு. வன்னி மர விநாயகரை தினமும் நினைங்க. சரியா, இப்போ நான் உங்களுக்கு விநாயகர் படம் அனுப்புகிறேன் பார்த்தீங்கன்னா, அது விநாயகரை கும்பிடும்போது விநாயகர் சொல்லத்தை சொல்லிட்டு வன்னி மரத்து விநாயகர் சொன்னீங்கன்னா துலாம் ராசினருக்கு ரொம்ப சிறப்பு. அதுமாதிரி சில கோயிலில் வன்னி மரம் இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வன்னி மர விநாயகர் இருக்கிறாரு, வன்னி மரத்தோடு இருக்கிறாரு. அந்த விநாயகருக்குன்னு ஒரு விசேஷம் இருக்குது. ஸோ மதுரை பக்கம் வந்தீங்கன்னா, மீனாட்சி அம்மன் கோயில் வந்தீங்கன்னா வன்னி மர விநாயகர் கும்பிடுங்க. கொஞ்சம் தள்ளி வரணும் இங்கிட்டு. சரியா, இங்கிட்டு வரணும், அது எங்கிட்ட கிழக்கு கோபுரம் தாண்டி இங்கிட்டு வரணும். சரியா, அங்கே வந்து மதுரை வீரன் சாமி இருக்குது, அது பக்கத்துக்கு உள்ளே போகணும். சரியா, வன்னி மரத்துக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வன்னி மர விநாயகர் சொல்கிறேன். மற்ற ஊர்லேயும் இருக்கும், எனக்கு தெரியல. ஆனால் மதுரை எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். நான் மதுரை வன்னிமர விநாயகர் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிறாரு. அவரை கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் சம்மந்தப்பட்ட தோஷமெல்லாம் நிவர்த்தியாகும். அடுத்து வருகின்ற காலமும் வளமாக இருக்கும். இதெல்லாம் சின்ன விஷயந்தான், பெருசாலாம் செய்யணும் கிடையாது. சரியா நேயர்களே, சின்ன விஷயத்தை செஞ்சிங்கன்னா சிறப்பான பலன்கள் நடக்கும். அதுபோக வந்து நவ திருப்பதி, நவ கைலாசம் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. அங்கே சனி பகவானுக்கும் சில ஸ்தலங்கள் இருக்குது, அங்கேயும் போயிட்டு வரலாம். சனிக்கிழமை போகலாம், உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி போகலாம். அது என்ன ஸ்தலம்னு அதையும் சொல்கிறேன், அங்கேயும் நீங்கள் போயிட்டு வாங்க. நவ திருப்பதி, நவ கைலாசம், அங்கே சனி பகவானுக்கு ஸ்தலம் இருக்குது. அதுபோக வந்து திருநள்ளாறு இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். திருநள்ளாருக்கும் போயிட்டு வரலாம். நவ கைலாசங்கிறது சிவன் கோயில். இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி தாமிரபரணி ஆத்தோட்டம் இருக்குது. அங்கே சனி பகவானுக்குள்ள ஸ்தலம் வந்து ஸ்ரீ வைகுண்டம். சரியா, நவ கைலாசத்தில் இது வந்து சிவன் கோயில். அதே மாதிரி பெருமாள் கோயில் எடுத்தோம்னா திருக்குழந்தை, அது வந்து நவ திருப்பதியில் இருக்குது. சரி, எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கும். ரெண்டுத்துக்குமே போயிட்டு வந்துடலாம். சரியா, நேரில் போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. திருநெல்வேலி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு இருக்கும்.
ஸ்ரீவைகுண்டம் திருக்குழந்தை. ஸ்ரீவைகுண்டங்கிறது வந்து திருச்செந்தூர் போகிற பாதையில் இருக்குது. ஆழ்வார் திருநருக்கு முன்னாடி இருக்குது. அங்கே உள்ள சிவன் கோயிலில் சனி பகவானுக்கு ஸ்தலமாக இருக்குது. சரியா, சனி பகவானோட ஸ்தலமாக இருக்குது. அதுபோல் திருக்குழந்தை பெருமாள் கோயில். திருக்குழந்தையில் வந்து பெருமாள் கோயில்னால் சனி பகவானுக்கு ஸ்தலம் இருக்காது, நவக்கிரகம் இருக்காது. பெருமாளே வந்து அங்கே வந்து சனி பகவானாக இருப்பார். சரியா, ஸோ நவதிருப்பதியில் வந்து பெருமாள் மட்டும்தான் இருப்பார், மூலவராக இருப்பார், நவக்கிரகங்கள் இருக்காது. ஆனால் சிவன் கோயிலில் வந்து நவக்கிரகங்கள் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். சரியா நேர்களே, போயிட்டு வாங்க. இந்த புரட்டாசி மாதம் நவதிருப்பதிக்கும் போகலாம். சரியா, நவதிருப்பதி வந்து 9 இருக்குது, அங்கே நீங்கள் போகலாம். அதையும் அதை சொல்லிவிட்டு வீடியோ நிறைவு பண்ணுறேன். நவதிருப்பதி வந்து ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டத்தில் வந்து சனி பகவானுக்கும் இருக்குது, சூரியனுக்கும் இருக்குது பெருமாள் கோயில். ஸோ நவதிருப்பதி வந்து 9 இருக்குது. ஸ்ரீவைகுண்டம் சூரியனுக்கு, நத்தம் சந்திரனுக்கு, திருக்கோளூர் செவ்வாய்க்கு, திருப்புளியங்குடி புதனுக்கு, ஆழ்வார் திருநெறி குரு பகவானுக்கு, தென் திருப்புரை சுக்கிரனுக்கு, திருக்குழந்தை சனி பகவானுக்கு, இரட்டை திருப்பதி ராகு பகவானுக்கு, இரட்டை திருப்பதி கேது பகவான். இதெல்லாம் நவ திருப்பதி. சரியா, இங்கே பெருமாள் மட்டும்தான் இருப்பார், நவக்கிரகங்களாம் இருக்காது. பெருமாளை சேவிச்சுட்டு அங்குள்ள முக்கியமான தெய்வத்தை கும்பிட்டுவாங்க. நவ கைலாசம் இது சிவன் கோயில். இது வந்து அகஸ்தியர் சிஸ்டர், அகஸ்தியருடைய சீடர் வந்து இதை வந்து உருவாக்கிறாரு, தாமிரபரணி கரையோரம். இங்கே வந்து சூரியனுக்கு வந்து பாபநாசம், சந்திரனுக்கு வந்து சேரன்மாதேவி, செவ்வாய்க்கு வந்து கோடாங்கநல்லூர், புதனுக்கு வந்து தென் திருப்போரை, குரு பகவானுக்கு மொரப்பநாடு, சுக்கிரனுக்கு வந்து சேந்தமங்கலம், சனி பகவானுக்கு ஸ்ரீவைகுண்டம், ராகு பகவானுக்கு குன்னத்தூர், கேது பகவானுக்கு ராஜபதி. சரியா, இதெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், நல்ல முக்கியமான தகவல்களை சொல்கிறேன். இந்த வீடியோவிலையும் வந்து சனி பகவானை பற்றி சில சிறப்பு தகவல்கள் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் அடுத்த வீடியோவில் வந்து லக்கண ரீதியாக சொல்கிறேன். துலாம் ராசி, நீங்கள் மேச லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சனி பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் என்ன பலங்களை கொடுப்பாரு, தன்னுடைய தசாபுத்தி காலத்தில் என்ன பலங்களை கொடுப்பாரு, அதை சொல்கிறேன். அதுபோல் இது தகவல் வேணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஜனநாயகம் செக் பண்ணுறங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. 8807457629. அந்த ஃபோட்டோ விநாயகர் படம், ஆஞ்சநேயர் படம், கருப்பசாமி மந்திரம், இந்த 3ஐயும் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அந்த நம்பர் கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அனுப்புவேன். அந்த படத்தை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து சாமி கும்பிடுங்க, மிகச்சிறப்பாக இருக்குது. அப்பப்போ சில பரிகார வழிபாடை சொல்லுவேன். நான் நிறைய சொன்னாலும் உங்களுக்கு எது சாதகப்படுதோ, உங்களுக்கு எது சாத்தியப்படுதோ, எது உங்களுக்கு வசதிப்படுதோ அதை தான் செய்யணும். எல்லோரும் எல்லாம் சொல்லுவாங்க, சொல்கிறது எரியுது, செய்கிறது கஷ்டம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. இப்போ இந்த வீடியோ கேட்குறவர் ஒரு சாதாரண ஆளாக இருப்பார், ஒரு ஆட்டோ டிரைவராக இருப்பார். அவர் காலையில் எழுந்துச்சி கோயிலுக்கு வண்டியை எடுத்துகிட்டு போகிறது தான் இருக்கும் வழியே, குளிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்குலாம் வேலை இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு அவருக்கு வேலை இருக்கும். நைட்டு 12 மணி 1 மணிக்கு தான் வண்டியை கொண்டு வீட்டில் நிப்பாட்டியிருப்பான். ஏன்னா காலையில் தூங்கி எந்திரிச்சிட்டு ஓடுறது தான் வேலையாக இருக்கும், ஓடுறது வாழ்கிறது தான் வேலையாக இருக்கும். வெளியே உட்காந்து சாமி கும்பிட்றதுக்கு நேரம் இருக்காது. அப்பேற்பட்ட குடும்பத்தில் மனைவி செய்யணும். சரியா, வாரத்துக்கு ஒரு நாள் செய்யுங்க. சரியா நேர்களே, உங்கள் சௌரியம் தான் முக்கியம். அதுவும் செய்யும் தொழிலே தான் தெய்வம். நம்ம செய்கிற தொழில் தான் தெய்வம். அதைத்தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, செய்யும் தொழிலே தெய்வம். அந்த தொழிலை வந்து நல்ல நேர்மையாக செய்யுங்க, நியாயமாக செய்யுங்க, கண்டிப்பாக தெய்வம் துணை இருக்கும். நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களோ, வீட்டில் சாமி கும்பிட்றீங்களோ, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம செய்யும் தொழிலில் ஒரு நேர்மை இருந்துச்சுன்னா அந்த தெய்வம் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் துலாம் ராசி நேயர்களுக்கு, சித்திரை சுவாதி விசா நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலே கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.